நிஜம் டிவியின் 3வது கொயர் காம்படிஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரொம்ப அழகான ஒரு செட்டில் நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த செட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு அழகான ஒரு மாட்டு தொழுவம் போல் இது வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் மானிடனாய் வந்து பிறக்கும்போது அரசர்கள் இருக்கக்கூடிய அரண்மனையிலோ இல்லைனா பெரிய பெரிய பங்களாலேயோ ஆண்டவர் வந்து பிறக்கலை. இப்படி ஒரு எளிமையான ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் வந்து பிறந்தாங்க. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த செட் இவ்வளோ க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நிஜம் டிவி கொயர் காம்படிஷனில் வர இருக்கிற ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்திருக்கிறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக தர இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம இந்த காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே கேரல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஏன்னு சொன்னால் நம்ம பைபிளில் கூட ஆண்டவர் வந்து பிறப்பை முன்னறிவிச்சது வந்து பரமசேனையின் திரள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அடையாளமாக தான் நம்ம எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கேரல் சர்வீசஸ் நம்ம நடத்துவோம். ஸோ அதில் நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கிற கொயர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்முடைய நிஜம் டிவி கொயர் காம்படிஷனில். ஸோ இன்றைக்கும் அதுக்காக நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து இன்னும் சர்ச்சஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ 2 செக்மெண்ட்டாக நம்ம அதை பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான காம்படிஷனுக்குள்ளாக போயிருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சிகளை பார்க்கலாமா? காம்படிஷன்னா அதில் ஸ்பெஷல் ஜட்ஜ் தான். ஸோ இன்றைக்கி நம்ம நிஜம் டிவி கொயர் காம்படிஷனுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜட்ஜ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன். அவங்கள பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய இருக்குது. ஸோ அவங்கள பற்றி எல்லா குவாலிஃபிகேஷனையும் எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அவங்க யாருன்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் நான் சொல்லும்போதே உங்களில் நிறைய பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, அவ்வளோ ஃபேமஸ் பர்சனாலிட்டி. ஸோ நம்ம ஜட்ஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசில், அதாவது 8 வயசுல இருந்தே அவங்க மியூசிக் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு யங்கான ரொம்ப ஆக்டிவான ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அவங்களோட நிறைய பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம யூடியூப்லேயும் சரி நம்ம டிவிலையும் சரி அவங்களோட நிறைய சாங்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வோக்கல் சிங்கிங்கில் 8th கிரேட் படிச்சிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி 8th கிரேட் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வோக்கல் படிச்சிருக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் வந்து நம்மளுடைய இந்த ஜட்ஜ் 8th கிரேட் முடித்து இப்போ ஹிந்துஸ்தானி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பிறந்த ஊர் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடி தான். ஆனால் அவங்க மியூசிக் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கேருந்து மியூசிக் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். இப்படி மியூசிக் படிக்கிறதுக்காக சென்னைக்கு போனாங்களா, அப்போ அவங்க வேறு எதுவுமே படிக்கலையா அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. அவங்க 10thலேயே அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்தவங்க. ஆனால் வந்து மியூசிக் படிக்கணும், அதுதான் என்னோட பேஷன் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எஸ்சி பண்ணிவிட்டு இப்போ எம்ஃபிலும் முடிச்சிருக்காங்க கரண்ட்டாக. ஸோ ரொம்ப சின்ன வயசு, ஆனால் நிறைய டேலண்ட் பாருங்கள், எனக்கே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு அவங்க வந்து திறமைசாலியாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய மியூசிக் கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பெஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பிஷப் ஹீப்பர் சாப்பல் கொயர் பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொயர் இன்டர்நேஷ்னல் லெவலில் அண்ட் வேர்ல்டு லெவலில் அது வந்து ரொம்ப ஃபேமஸான கொயர். அந்த கொயரோட கோஆர்டினேட்டராக இருந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சன். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய இடங்களில் மியூசிக் கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொன்னால் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பகுதியில் மிசோராம் ஏரியாஸில் வந்து அவங்க மியூசிக் கான்சர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க மியூசிக் கான்சர்ட், அதுவும் ரொம்ப பெரிய லெவலில் வேர்ல்டு லெவலில் ஒரு கான்சர்ட் மிசோராம் ஏரியாவில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது இவங்களாக தான் இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ் சாங்ஸுக்கு அக்கப்பலா வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம ஜட்ஜ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் கூட இப்போ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் அக்கப்பலா வெர்ஷன் ஃபார் தமிழ் கிறிஸ்டின் சாங் அப்படின்னு கொடுத்து பாருங்கள், நம்ம ஜட்ஜோட சாங் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி. ஒரு சாங்கு சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏசுராஜனின் திருவடிக்கு சாங்கின் அக்கப்பலா வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸான சாங். அந்த சாங்கை பாடினது நம்ம ஜட்ஜ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சிஸ்டர் சோபி ஆஷிகா. ஸோ இப்படி ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். அவ்வளோ டேலண்ட் ஆனவங்க, நிறைய விஷயங்கள் சிங்கிங் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க, நிறைய படிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்முடைய ப்ரோக்ராமுக்கு ஜட்ஜாக வந்திருக்காங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ரொம்பவே பிளஸட். ஸோ இப்போ நம்ம அவங்கள வெல்கம் பண்ணலாம். நம்முடைய நிஜம் டிவியின் குட்டி ஏஞ்சல்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வெல்கம் பண்ணுவாங்க.
ஓகே, நம்முடைய ஸ்பெஷல் ஜட்ஜ் வந்தாச்சு. அவங்களுக்கான சீட்டில் அவங்க உட்காந்துருக்காங்க, மார்க் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இனி நம்ம ஏன் வெயிட் பண்ணோம், நம்ம கண்டஸ்டன்ஸை ஒவ்வொருத்தராக நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம பார்க்கலாம். டிவியின் 3வது கொயர் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிற டீம் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் களக்காடு. ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். ஸோ இவங்க ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சு நல்லா ஜாலியாக பாடுங்க. எந்த ஸ்டேஜ் ஃபியர் எதுவும் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ என்ன பார்த்துட்டு கூட பாடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நல்லா உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, 4 to 7 minutes. ஸோ அதுக்குள்ளார. தேங்க்யூ.
ஸோ உங்கள் சாங் செலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மீனிங்ஃபுல் சாங்ஸாக செலக்ட் பண்ணியிருந்தீங்க, எஸ்பெஷலி த தமிழ் சாங் நன்றி சொல்வோங்கிறது. உங்கள் இதில் உங்கள் இங்கிலீஷும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் உங்கள் வேர்ட்ஸ் கிளாரிட்டி எல்லாம் வார்த்தையெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுது. ஸோ உங்களை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் உங்களையும் அப்ரிஷியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்கள் லைக் ஒரு குவயரோட முக்கியமான திங் என்னென்னா அந்த பிளெண்டிங் இருக்கணும். லைக் எல்லாரும் ஒரு வாய்ஸாக கேட்கணும். ஸோ நீங்கள் பாடினது அப்படி இருந்துச்சு. லைக் எல்லாரும் பாடினது ஒரு வாய்ஸாக, லைக் எதுவுமே ஆஃபாக போகாமல் கரெக்டாக பாடியிருந்தீங்க. உங்கள் அக்கம்பனிஸ்ட்டும் ரொம்ப நல்லா வாசிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். இது சஜஷன்ஸ்ன்னு அவ்வளோ இல்லை. நீங்கள் தமிழுக்கு வந்து பார்ட்ஸ் மாதிரி பாடியிருக்கீங்களா, செகண்ட்ஸ் மாதிரி, அதை மாதிரி இங்கிலீஷ் அந்த பாட்டுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக அந்த பார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக எடுத்து பாடினீங்க. ஸோ இங்கிலீஷ்க்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அழகாக வரும். அவ்வளோதான். லைக் அவங்க ஸ்மைல், நீங்கள் நல்லா சிரித்து பாடினீங்க. அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் நடுவில் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி சிரித்து யூ காட் யூஸ் டு த ஹோல் திங். ஸோ பாப்போம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அழகாக பாடினீங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ கைஸ். அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். அடுத்து இப்போ இன்னும் ஒரு அழகா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வர இருக்கிறாங்க கெய்ன்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல் வள்ளியூர். Glory to the new
தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால அந்த கிறிஸ்மஸ் ஃபீல், ஐ ரியலி காட் தட் கிறிஸ்மஸ் ஃபீல். இங்கே ஏஞ்சல்ஸும் அழகாக அதுக்கேற்ற மாதிரி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ரியலி வாஸ் ஸோ ஹாப்பி டு see you guys sing. உங்களோட ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள் அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் சாண்டா ஹேட் மேலே இருக்கிற அந்த ரெயின்டியர்ஸ், எவ்ரி திங் இஸ் ஸோ க்யூட். கிறிஸ்மஸ் ஃபீல் வாஸ் தேர். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, ஆனால் லிரிக்ஸை வந்து எவ்வளோ மனப்பாடமாக பண்ணது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட். ஏன்னா இவ்வளோ ஸ்டான்ஸாக அதாவது பாராமல் படிக்கிறது இட்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், அதுவும் இந்த ஏஜில். ஸோ வாட் யூ கைஸ் டிட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ உங்கள் ஸ்டாஃபை நான் அப்ரிஷியேட் பண்ண அந்த விஷயத்தில் அவங்களுக்கும் தேங்க்யூ சொன்னோம். உங்கள் அக்கம்பனிஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப அழகாக அக்கம்பனி பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ டு யுவர் அக்கம்பனிஸ்ட் இஸ் வெல். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஏஜ், இப்போ இந்த ஏஜுக்கு ஏற்றதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண யூ கைஸ் வுட் டூ அ வெரி குட் ஜாப், ஐ நோ. ஸோ ஆல் த பெஸ்ட். I'll see you guys soon. Thank you so much. Happy Christmas to you too. குட்டி குட்டி பிள்ளைங்க கூட ரொம்ப அழகா கியூட்டா பாடுறாங்கல்ல. சின்ன வயசுலயே பாடல் தாளம் தான் ஆண்டவருக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆப்பிள் கிட்ஸ் பிளே ஸ்கூல் வள்ளியூர். Jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in one horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in one horse open sleigh. Dashing through the snow in one horse open sleigh. Oh, the field we go, laughing all the way. Bells on bobtail rings, making spirits bright. What fun it is to ride and sit, sleighs all tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in one horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in one horse open sleigh. Now the ground is wide, going well around. Take the girls tonight, sing the sleigh song. Get up at their way to 40 speed, and chip to an open sleigh. You will take the lead. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in one horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in one horse open sleigh. Oh, what fun it is to ride in one horse open sleigh. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க எல்லாரும். உங்கள் எல்லாரையும் அப்படியே ஹக் பண்ணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கீங்க. அண்ட் ரொம்ப கிறிஸ்மஸியான சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் டீச்சர்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணணும், லைக் ஃபார் இவ்வளோ க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எங்களை பார்க்க வச்சதுக்கு. ஐ ஷுட் தேங்க் யுவர் டீச்சர்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம பார்ப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. உங்களை பார்த்தா ஐ எம் ஸோ ஹாப்பி. Thank you for making my day. See you guys.